ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து தட்டு இல்லை, மல்பெரி செடி தான் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி நம்ம காட்டில் என்ன கரண்ட் வாங்கலை, அதனால் நம்ம மல்பெரி செடிகள்லாம் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு வந்துட்டு கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கத்தியில் நறுக்கி போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நறுக்கி போட்டுட்டு தீனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கெல்லாம் வச்சுட்டு, மாங்காய் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதனால் நம்ம ஆடுகளுக்கு எல்லாமே சீக்கிரமாக தீவனம் போட்டுட்டு நம்ம மாங்காய் அறுக்கிறதுக்காக வந்துட்டு இன்றைக்கி வந்திருந்தோம். நம்ம ஃபார்மில் மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு செவந்து போயிருந்தது. அது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம போன வாரத்துலேயே இந்த மாங்காயெல்லாம் நம்ம அறுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அறுக்கலான்னு பிளான் பண்ணும்போது தான் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நாம் அறுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மாங்காய்களை அறுத்துட்றாங்க. நம்ம ஆசாசியாக வருவோம், இந்த மாதிரி செடி நட்டு எல்லாம் மாங்காய் வர வரைக்கும் அதை காப்பாற்றி அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கெல்லாம் அந்த மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செடியிலேருந்து ஒரு மாங்காய் கூட அறுக்க முடியாது. ஏன்னா நம்ம காடு வந்துட்டு மலைக்கு பக்கத்தில் இருக்குது, வீடு வந்து சிட்டிக்குள்ளே உடையாப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. நம்ம அங்கேருந்து இங்கே நம்ம ஈவினிங் வீட்டுக்கு போயிடுறோம், மார்னிங் தான் வரோம். அந்த இடப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எங்கள் காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்கள் மாங்காய் மரத்தில் மாங்காய்லாம் அறுத்துட்றாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் அப்படியே மேலே வரும்போது எல்லாம் மாங்காய்லாம் செவந்து போயிருந்தது. அதனால் இன்றைக்கி விட்டோம்னா அவ்வளோதான், இந்த மாங்காய்களையும் பறிச்சுட்டு போயிடுவாங்கன்ட்டு நம்ம இருக்கிற மாங்காயெல்லாம் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்கவே ரொம்ப எச்சு இருந்துச்சு. அந்த மாம்பழம் பறிக்கும் போது அதோட அரோமா சும்மா செம்ம மெமரபுளாக இருந்தது. அப்படியே மனமாக இருந்தது. யாரெல்லாம் இந்த மாதிரி மாம்பழம் பறிக்கும் போது அதனோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு நீங்கள் வந்து நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். அந்த மாம்பழம் அறுக்க ஸ்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாம்பழத்தை சுற்றி அந்த நுனியில் வந்து பார்த்திங்கன்னா